இல்லம்மா வெளியில போகணும்னு சொன்னியே, வெளியிலே சாப்பிட்டு போயிடலாமா? வேண்டாங்க, சாதம் வடிச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இந்த கருவேப்பிலை துவையல் பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டே போயிடலாம். ஓகே. இந்த கருவேப்பிலை துவையல் ஈஸியா எப்படி பண்றதுன்னு வாங்க உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் புளி சேர்த்து முதல்ல அரைச்சிடுங்க. அதுலேயே 2 கைப்பிடி அளவு கழுவின கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க. 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து அரைங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிடுங்க. வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகா தாளிச்சிட்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்ச விழுதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து எண்ணெயில் ஊற்றிடுங்க. 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வடித்து வச்ச சகப்பரிசி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்டிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.